தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் எப்போல்லாம் வீடியோ மேக் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தமிழ் டிடிகே சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டயலாக் டிவியோட ஹெச்டி செட்டாப் பாக்ஸை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டி செட்டாப் பாக்ஸ். மேலே டயலாக் டிவி அப்படின்ற லோகோவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன யூசர் மேனுவலை மேலே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செட்டாப் பாக்ஸ் யூஸ் பண்ண தெரில அப்படின்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா கேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் இருக்குது, ஒரு HDMI போர்ட் இருக்குது, 2 USB போர்ட் இருக்குது, ஒரு AVTV போர்ட் இருக்குது. அடுத்ததாக பவரை சப்ளை பண்ணுறதுக்காக இன்னொரு போர்ட் இருக்குது. ஸோ மேனுவலாக தமிழ்நாட்டில் வரக்கூடிய அனைத்து செட்டாப் பாக்ஸ்லேயும் இந்த ஆப்ஷன் ஆனது வந்துவிடும். ஸோ அதே ஆப்ஷன் தான் இந்த டயலாக் டிவிலையும் இருக்குது. அடுத்ததாக செட்டாப் பாக்ஸுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவர் இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சேனல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 பட்டன் இருக்குது, ஓகேக்கு ஒரு பட்டன் இருக்குது, டயலாக் டிவி HD அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இதுதான் டயலாக் டிவியோட HD செட்டாப் பாக்ஸ். இதோட ரிமோட் இப்போ பார்த்துடலாம். மேனுவலாக இதுலேயும் ரெக்கார்டிங் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் 2 பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், ரிமோட் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இலங்கையில் ஓடக்கூடிய ஒரு தமிழ் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தமிழ் சேனல் பாருங்கள். ஸோ இதில் சன் குழுமத்தில் உள்ள அனைத்து வித சேனல்களும் வந்துடும். ஜீ தமிழும் உங்களுக்கு வந்துடும். தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய மற்ற சேனல்கள் இந்த டயலாக் டிஷ்ஷில் வராது. ஸோ இலங்கையில் சில தமிழ் சேனல்கள் ரன் ஆகிட்டுருக்கு, அது வரும். இலங்கையில் எடுக்கக்கூடிய சேனல்கள் தமிழ்நாட்டில் எடுக்காது. ஸோ பாருங்கள், இன்னொரு தமிழ் சேனல் உங்களுக்கு காட்டிகிட்ருக்க, இது இலங்கையில் வரக்கூடிய தமிழ் சேனல். அடுத்ததாக பாருங்கள், ஒரு நியூஸ் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு, இதுவும் இலங்கையில் எடுக்கக்கூடிய சேனல் தான். LED டிவியில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிக்சர் குவாலிட்டி நல்லா தெரியும்.